இந்த பொண்ணு ஒரு இடத்துல நிறைய வாத்து முட்டைகளை பாக்குறா. அதுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது. உடனே இவ அதெல்லாம் பத்திரமா எடுத்து ஒரு துணிக்குள்ள வச்சு அவளுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறா. வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு டிராவுக்குள்ள லைட் எல்லாம் செட் பண்ணி இன்குபேட்டர் மாதிரி ரெடி பண்ணி அந்த முட்டைகளை எடுத்து அதுக்குள்ள வைக்கிறா. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்து மறுநாள் பாக்குறா. பார்த்தா அந்த முட்டையெல்லாம் ஒவ்வொன்னா பொறிஞ்சு அதுக்குள்ள இருந்து அழகான வாத்து குஞ்சிங்க வருது. இவ அதுங்க எல்லாத்தையும் ஒரு அம்மா மாதிரியே ரொம்ப பாசமா பாத்துக்கிறா. இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து இதுங்கெல்லாம் அம்மா இல்லாம வளர்ந்து பறக்க தெரியாம பறந்து இறந்து போயிடும்னு சொல்லிட்டு ஒரு நெயில் கட்டரை எடுத்து அதுங்களுடைய ரெக்கையெல்லாம் கட் பண்ண பாக்குறாரு. அதை பார்த்த அந்த பொண்ணு அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறா. அவங்க அப்பாவும் அவரை அடிச்சு வெளியில துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த வாத்துகளுக்கு எல்லாம் உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஏரோப்ளைனை உருவாக்கி அதுங்களுக்கு பறக்க சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அதுங்க அப்ப கூட பறக்கவே மாட்டுதுங்க. அப்படியே நடந்துதான் வருதுங்க. இப்ப அவங்க அப்பா என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஏரோப்ளைன் பறக்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் அந்த ஏரோப்ளைனை ஓட்டிக்கிட்டு பறக்குறா. அவ ஓட்டுறதை பார்த்துட்டு எல்லா வாத்துகளும் அப்படியே பறந்து அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ஒரு வழியா சூப்பரா